இது வெறும் ஒரு கப்பல் இல்ல, ஒரு நடமாடும் இராணுவ நகரம். அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல் USS ஏப்ரஹாம் லிங்கன் இப்போ மத்திய கிழக்கு கடற்பகுதியே நெருங்கிடுச்சு. ஈரான் மேல எந்த நேரமும் தாக்குதல் நடக்கலாம்னு உலகமே பதற்றத்துல காத்துட்டு இருக்கு. ஆனா அங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். உலகத்தையே ஆட்டி படைக்கிற அமெரிக்காவால ஈரான் எல்லைய அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியல. அந்த கப்பலோட பாதையை மறிச்சு 3 இஸ்லாமிய நாடுகள் ஒரு அரண் மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஏமன், லெபனான் மற்றும் ஈராக். இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவுக்கு எரியிற சவால் என்ன? ஈரான் மேல கை வச்சா மொத்த மத்திய கிழக்குமே போர்க்களமாகும்னு அவங்க ஏன் மிரட்டுறாங்க? இன்னைக்கு வீடியோல 2026 இந்த மிகப்பெரிய போர் பதற்றத்தோட பின்னணியையும் இதனால இந்தியாவுக்கு வரப்போற சவால்களையும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல இந்த USS ஏப்ரஹாம் லிங்கன் கப்பலை பத்தி பார்ப்போம். இது ஒரு நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இதுல ஒரே நேரத்துல 90க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இருக்கும். குறிப்பா அமெரிக்காவின் நவீன F-35 மின்னல் வேக போர் விமானங்கள் இதுல இருக்கு. இதோட சேர்த்து 3 டெஸ்ட்ராயர் கப்பல்களும் இப்போ மத்திய கிழக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய கடற்படையே தயாராக இருக்கு, ஒருவேளை நாங்க அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராதுன்னு நம்புறேன் அப்படின்னு ஒரு மர்மமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அதாவது நாங்க லாக்ட் அண்ட் லோடடா இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா இப்போ அந்த கப்பல் பாரசீக வளைகுடாவுக்குள்ள நுழையாம ஓமன் நாட்டுக்கு பக்கத்துல அரபிக்கடல்லையே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமான போர் தந்திரம் இருக்கு. ஈரானை சுத்தி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள்ல ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமான 3 நாடுகள் தான் இப்போ அமெரிக்காவோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கு. இதுல முதலாவது ஏமன். அங்க இருக்கிற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இப்போ ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரான் மேல ஒரு குண்டு விழுந்தாலும் செங்கடல்ல இருக்கிற அமெரிக்க கப்பல்களை நாங்க சுக்குநூறாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுத்திகள் கிட்ட இருக்கிற ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் சாதாரணமானவே கிடையாது. ஏற்கனவே அவங்க பல வணிக கப்பல்களை தாக்கி உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்த்தவங்க. இப்போ மறுபடியும் அவங்க செங்கடல்ல ஒரு வார் ஜோனை உருவாக்க தயாராயிருக்காங்க. இதனால தான் அமெரிக்கா நேரடியா ஈரான் எல்லைக்குள்ள நுழைய யோசிக்குது. இரண்டாவதா இருக்கிற நாடு லெபனான். அங்க இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்போட தலைவர் நயீம் காசிம் என்ன சொல்றாருன்னா, ஈரான் தாக்கப்பட்டால் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறது மூலமா அமெரிக்காவோட மிக நெருங்கிய நண்பனான இஸ்ரேல போருக்குள்ள இழுக்க ஈரான் பிளான் பண்ணுது. இங்க தான் ட்விஸ்ட். அமெரிக்கா ஈரானை தாக்க நினைச்சா பதிலுக்கு ஹெஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கும். இது ஒரு மிகப்பெரிய செயின் ரியாக்ஷனை உருவாக்கும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாடுகள் கொடுக்கிற அழுத்தம் அமெரிக்காவை பின்வாங்க வைக்குமா, இல்ல போர் தவிர்க்க முடியாததா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவது மற்றும் மிக முக்கியமான நாடு ஈராக். ஈராக்ல இருக்கிற கட்டாயிப் ஹெஸ்புல்லா அமைப்புக்கு கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் இருக்காங்க. ஈராக் மண்ணுல இருந்துகிட்டே அமெரிக்க படைகளை அவங்க குறிவைக்க முடியும். ஈராக் அரசாங்கமும் ஈரானை தான் ஆதரிக்குது. அதனால அமெரிக்கா ஈராக் வழியா ஈரானை தாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்கே தான் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஈரான் தன்னை சுத்தி ஒரு மிகப்பெரிய ப்ராக்ஸி அரணை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த 3 நாடுகளும் ஈரானோட ஒரு தற்காப்பு வளையம் மாதிரி செயல்படுது. அமெரிக்கா ஈரானை நெருங்கணும்னா முதல்ல இந்த 3 நாடுகளோட மிரட்டல்களை சமாளிக்கணும். இந்த நேரத்துல பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, அவங்களோட டைஃபூன் போர் விமானங்களை கத்தார்ல இருக்கிற அல் உதீத் விமான தளத்துல நிறுத்தியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? ஒருவேளை ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சா கத்தார்ல இருக்கிற அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் வீரர்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. ராய்ட்டர்ஸ் மற்றும் BBC தகவல் படி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈரானில் உள்ள தன்னோட தூதரகத்தையே தற்காலிகமா மூடிட்டு அதிகாரிகளை வெளியேற்றியிருக்கு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. போர் மேகங்கள் ரொம்ப கருமையா சூழ்ந்திருக்கு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து பார்த்தா அவங்க ஈஸியா சரணடைறதா தெரியல. ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இப்போ ஹார்மூஸ் ஜலசந்தி மற்றும் பாரசீக வளைகுடா பகுதிகளில் தங்களோட போர் பயிற்சிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. உலகத்தோட எண்ணெய் தேவைகள்ல கணிசமான பங்கு இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா தான் போகுது. இதை ஈரான் பிளாக் பண்ணுனா உலகத்துல பெட்ரோல் டீசல் விலை கண்ணிமைக்கும் நேரத்துல பல மடங்கு உயர்ந்துடும். இதுதான் ஈரானோட மிகப்பெரிய துருப்புச்சீட்டு. அமெரிக்காவோட உளவுத்துறை அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுக்குள்ள இப்ப போராட்டங்கள் வெடிச்சு அங்க இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு.
இதை பயன்படுத்தி ட்ரம்ப் அரசாங்கம் ஈரானை பணிய வைக்க பார்க்குது. இருந்தாலும் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காரு. ஈரான் ஒரு சமரசத்துக்கு வரணும்னு நினைக்குது, நாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது போர் செய்யறது அமெரிக்காவோட முதல் நோக்கம் கிடையாது, ஆனா ஈரானை ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட பிளான். இதனால தான் மேக்சிமம் பிரஷர் அப்படிங்கிற தந்திரத்தை அமெரிக்கா கையாளுது. ஒரு பக்கம் போர் கப்பல்களை அனுப்புறது, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது. இதுல இஸ்ரேலோட பங்கு ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் ஏற்கனவே ஈரான் பத்தின பல ரகசிய தகவல்களை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. இதனால போர் ஏற்பட்டா இஸ்ரேல் கண்டிப்பா களத்துல இருக்கும். இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்த பிரச்சனையில இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இங்கதான் இந்தியாவோட ராஜதந்திரம், அதாவது டிப்ளமசி உலக நாடுகளை வியக்க வைக்குது. ஈரான்ல இந்தியா முதலீடு செஞ்சிருக்கிற சாபஹார் துறைமுகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் மத்திய ஆசியாவுக்கான இந்தியாவோட நுழைவு வாயில். அதே நேரத்துல அமெரிக்கா கூடவும் நமக்கு நெருக்கமான உறவு இருக்கு. இந்தியாவோட பெட்ரோல் தேவைகள்ல பெரும்பகுதி இந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. போர் வந்தா இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஆனா 2026ல இந்தியா ஒரு உலகளாவிய தலைவரா உருவெடுத்திருக்கு. இந்தியா இப்போ இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு சமாதான தூதுவரா செயல்பட முடியும்னு பல நாடுகள் நம்புறாங்க. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்தியா இப்போ யாரோட பக்கமும் சாயாம தன்னோட தேசிய நலனை முன்னிறுத்தி செயல்படுது. IMEC, அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எகனாமிக் காரிடார், இந்த திட்டத்தின் மூலமா இந்தியா ஒரு மாற்று வழியை உருவாக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஈரான் கூட இருக்கிற உறவு நமக்கு புவிசார் அரசியல்ல ஒரு வலுவான இடத்தை கொடுக்குது. வளைகுடா கடற்பகுதியில இந்திய கடற்படை இப்போ ரொம்ப பலமா இருக்கு. நம்ம நாட்டு வணிக கப்பல்களை பாதுகாக்கிறதுல இந்திய கடற்படை சிறப்பா செயல்பட்டு வர்றது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் இந்தியாவோட முடிவுகள் தான் ஆசியாவோட அமைதியை தீர்மானிக்க போகுது. முடிவா பார்த்தா இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலோட வருகைங்கிறது வெறும் ஒரு மிரட்டலா இல்ல நிஜமான போரோட ஆரம்பமாங்கிறது இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஈரானை சுத்தி இருக்கிற அந்த 3 நாடுகளோட ஆதரவு ஈரானுக்கு ஒரு பெரிய பலம். ஆனா அமெரிக்காவோட நவீன ஆயுதங்களுக்கு முன்னாடி அவங்களால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது கேள்விக்குறிதான். ஒருவேளை போர் வெடிச்சா அது உலக போராவே மாற வாய்ப்பிருக்கு. அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா இல்ல ஆயுதங்கள் பேசுமான்னு பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமைதிதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திப்போம். இது உண்மையான தகவல்களின் களம்.